ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா மகேஷ் நாராயண் டைரெக்ஷனில் பேட்ரியாட். ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ரெடி பண்ணாங்க. அது வந்துட்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்கோசரம். அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மினிஸ்டரோட சன் வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருப்பாங்க. ஸோ அவர் அது யூஸ் பண்ணுறாரு. இந்த பிலோ பாவர்ட்டி லைனுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்துட்டு லேப்டாப் கொடுப்பாங்களே, ஸோ அந்த லேப்டாப்பில் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பையான அப்ளிகேஷனு. அதுக்கு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சு தான் படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் என்ன சொல்வேன்னா மேக்கிங் தான். மேக்கிங் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்பை ஆக்ஷன்ஸ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டு அப்புறம் கார் ஆக்ஷன்லாம், கார் சேஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறமா இந்த படத்தோட பிஜிஎம்மு அது ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரி டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எந்த சீன்ஸும் மிஸ்மேட்ச் எல்லாம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு மம்முட்டி, மோகன்லால் அவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில், நயன்தாரா அவங்களும் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு கேஸ்டிங் வந்துட்டு ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க கேஸ்டிங்கு. ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு சீக்கிரமாக போகுது, ரொம்ப நல்லா போகுது ஃபஸ்ட் ஆஃபு. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. செகண்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஆகுது. ஏன்னா இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா கூட ஒரு 3 hours கிட்ட வருது. செகண்ட் ஆஃப் ஏதோ லென்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்களும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சில இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாது இந்த படத்தில். ஸோ ஆக்ஷன்ஸ் எல்லாம் அதே மாதிரி தாக்குது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான வாட்ச். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.